சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி விஜயபுரத்துலேருந்து ஹாட்டாக தான் ஆரம்பிப்பீங்களா? பலகாரம் அது இதுன்னு வச்சுட்டு ஒரு ஜாலியாக கேஷுவலாக ஆரம்பிக்காம ஹாய் விஜய் அண்ணா நல்லா இருக்கீங்களா? காலையில் கரெக்டாக 9:29 வண்டிங்களா அவைக்கு வெரி குட் வெல்கம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஏற்றுக்கிட்டு வரா? சொல்ல முடியாது சார், நடந்தாலும் நடக்கும் சார். இதெல்லாம் நடந்தால் கூடாதான் நம்ம சொல்ல வரோம். நீங்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டீங்கல்ல? இல்லை சார், நீங்களா தான் தெளிவாகாமல் இருக்கீங்க. அதனால அண்ணனுடைய புரட்சி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அதாவது இது வந்து புரட்சி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. நேதாஜி ஏற்படுத்தியது என்ன, சேக்குவரா ஏற்படுத்தியது எங்களுக்கு ஹிஸ்டரி வேணாம் சார். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த சந்திப்பு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போதே எனக்கு புதுக்குளூர் ஞாபகம் வந்துச்சு. நான் எந்த காலகட்டம் சார் புதுக்குளூரில் நீங்கள் பயின்று? 1995-98 அரசியலில் வந்து வெற்றிக்காக மட்டுமே பல பேர் பயணிப்பாங்க, அல்லது ஒரு விளம்பர வெளிச்சத்துக்காக மட்டுமே சில பேர் பயணிப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் கடந்தவர்கள். 10 தோல்வி வந்தாலும் அதை சமாளிச்சு நாங்கள் நிற்போம். ஏன்னா ரோல் மாடல் நீங்கள் யாரை வச்சிருக்கீங்க? அந்த வைகோ அவருடைய பேச்சு கறந்த பால் மடிப்புகாதும் பாரு, கருவாடு மீனாகாதும் பாரு, உடனே பயங்கர கைத்தட்டலாம் இருக்கும். நான் 2016-21 சட்டமன்ற உறுப்பினர் அந்த போதுதான் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுங்கிற கோரிக்கை முதல்ல நான் தான் வச்சேன். ஜெயலலிதா அவர்கள் வந்து நார்மலி இந்த பொலிட்டிக்கல் விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? நீங்கள் ஜெயலலிதாமா பற்றி கேட்ட கேள்வி நான் எதிர்பார்க்கல, ஆனால் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களை எல்லாமே ஒரு எதிர்மறையாகவே பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டிலே முதலாக முகநூல தேர்தல் பிரச்சாரத்தை நான் தான் பயன்படுத்தினேன். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசி நாள் எனக்காக தான் அவங்க பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. அவர் இன்னும் பல அந்த கூட்டணியிலே சேர்ந்த பல வேட்பாளிக்கிறாங்க. எல்லாம் இப்படி என்னையும் மட்டும் தான் கூப்பிட்றாங்க. நான் உள்ள பயங்கரமான ஸ்ட்ரெஸ். எனக்கு என்ன எது நம்ம எதுவும் தவறு பண்ணிட்டோமோ அல்லது கோவப்படுத்துகிற மாதிரி அதை செஞ்சிட்டோமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி உள்ளே போகிறேன். என்ன பண்ணாங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க ஒரு ரொம்ப துணிச்சலான கேரக்டர், ரொம்ப ரிசர்வ் கேரக்டர், ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்கன்னா சொன்னீங்கல்ல. ஆனால் நான் பேசும்போதெல்லாம் மேஜையை தட்டுவான். ரொம்ப ரேர் இந்த காட்சிகள்லாம். துரதிர்ஷ்டவசமாக அவங்க இறந்தது வந்து தமிழ்நாட்டுக்கு இழப்பு, எங்களுடைய கட்சிக்கும் ஒரு இழப்பு தான். இன்னைக்கு அந்த கட்சி பல துண்டுகளாக சிதறதை பார்க்கும்போது, பல பேர் அதுலேருந்து கும்பலாக வெளியாகிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு. அவங்களால எந்த அளவுக்கு பயனடைஞ்சவங்க. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மொட்டமாடி பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருப்பவர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவரும் சிதம்பரம் எம்எல்ஏவுமான திரு தமிமுன் அன்சாரி அவர்கள். சார் வணக்கம். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். சார், தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி. முதல்ல நீங்கள் ஒரு எம்எல்ஏன்றதுனால அதுலேருந்து ஆரம்பிப்போம். எப்படி இருக்கு விஜயபுரத்துலேருந்து ஹாட்டாக தான் ஆரம்பிப்பீங்களா? பலகாரம் அது இதுன்னு வச்சுட்டு ஒரு ஜாலியாக கேஷுவலாக ஆரம்பிக்காம அரசியல் பொடிமாசூரம் ஆரம்பிக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, கேரியான். சரி, அண்ணா ஆட்சி எப்படி இருக்கு சொல்லுங்க. அண்ணா ஆட்சின்னா அண்ணா தமிழ்நாட்டின் அண்ணா. ஆரம்ப ஜோறு அப்புறம் பாரும்பாங்க கிராமங்களில். இப்போ தானே வந்திருக்கிறாங்க, 2 மாதத்தை இப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. இன்னொரு 6 மாத காலம் வரை நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் நாம் சில விஷயங்களை மதிப்பீடு செய்யணும். அதே நேரத்தில் வாக்குறுதிகளை அமல்படுத்துவதற்கு, அவர்கள் சொன்ன பல்வேறு நீண்டகால திட்டங்களை அமல்படுத்துவதற்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கலாம். ஆனால் அவ்வப்போது நடக்கக்கூடிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து 6 மாத காலங்கிற அவகாசத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போது இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த 2 மாதத்தில் 4 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. ஏறத்தாழ 250க்கும் அதிகமான பாலியல் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்களுடைய அமைச்சர்கள்லாம் ஆய்வுங்கிற பேரில் ஷார்ட்ஸு ரீல்ஸ்னு போட்டுக்கிட்டு சில ஒழுங்குகளை மீறுறாங்க. முதலமைச்சர் ரூம்லேயே ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது போன்ற குறைகள்லாம் அந்த ஆட்சியுடைய ஆரம்ப கால கரைகளாக இருக்குது. இதையெல்லாம் அவங்க வந்து ஒழுங்குபடுத்தணும். புதியவர்கள், அரசியலுக்கே புதியவர்கள், ஆட்சி நிர்வாகத்துக்கும் புதியவர்கள், அவங்க என்ன தான் செய்வாங்க, பாவம் தானே அப்படின்னு சொல்லி சில பேர் சுட்டி காட்டுறாங்க. நாம் அதை மறுக்கலை. இதெல்லாம் ஒழுங்கு செய்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் செய்யக்கூடிய இந்த தவறுகளை வந்து ஆட்சி காலம் முழுக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸை நம்ம சொல்ல விரும்புகிறோம். தமிழ்நாட்டுடைய மரபுகள், பண்பாடுகள்னு சில ஒழுங்குகள் இருக்குது. அதையெல்லாம் வந்து ஜென்சி தலைமுறையை திருப்திப்படுத்துவதற்காக உடைச்சிடக்கூடாது. உதாரணத்திற்காக முதலமைச்சர் வந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரோட கடைசியாக ஆளுநர் உரைக்கு பதிலளித்து பேசிய போது அவர் நடந்து கொண்ட சில விதங்கள்லாம் வந்து மரபுகளையும் அரசியல் பண்பாடுகளையும் உடைக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே அன்றைக்கி நான் சபையில் இருந்தேன். அவருடைய உரையுடைய பல சாராம்சங்கள் நல்ல விஷயமாக இருந்தது, பாராட்டக்கூடிய விஷயங்கள். ஆனால் எங்கே உங்கள் அப்பாவை காணும்னு சொல்லி அவர் இப்படி செய்ய செஞ்சார் பாருங்க, அந்த விஷயமும்
சபாநாயகரை பார்த்து நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கேட்டு இப்படி பண்ணதும் அவருடைய உரையுடைய நல்ல அம்சங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி உடைச்சிருச்சு. ஆனால் அவரை ஆதரிக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதை ரீல்ஸு மீம்ஸ் போட்டுக்கிட்டு ஆகா உகாண்டு போடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இன்னும் அரசியல் முதிர்ச்சி வரவில்லை, பொறுப்புணர்ச்சி வரவில்லைன்னு தெரியுது. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்பாராத ஒரு அரசியல் வெற்றி அவர் பெற்றிருக்காரு தான் உண்மை. 27 மாதங்களில் கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும்னா அது தமிழ்நாட்டில் தான் சாத்தியமாயிருக்கு, இந்தியாவிலேயே. அது வேறு விஷயம். ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு வாய்ப்பை மக்கள் தந்துட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ரசிகர்களை அரசியல் மையப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். ரசிகர்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காண்டி சட்டமன்றத்தை வந்து ஒரு திரைப்பட ஷூட்டிங் மாதிரியே கொண்டு போயிடக்கூடாதுங்கிற விமர்சனத்தை எல்லாருமே வச்சாங்க, நானும் வச்சேன். அதை தான் இப்போது நான் சொல்கிறேன். உங்கள் ரசிகர்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க, அவங்க நீங்கள் செய்கிற தவறில் கூட அதை வந்து பாராட்டத்தக்க விஷயமாக கருதி கொண்டாடுறாங்கன்னு சொன்னோம்னா அவங்களை நீங்கள் நெறிப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. அரசியல் வந்து விளையாட்டுத்தனமான ஒரு கடமை அல்ல, அது பொறுப்புணர்ச்சி மிக்க சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய களம். அதில் கொஞ்சம் நிதானமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சபாநாயகர் வந்து வர்றாரு, வரும்போது சபையில் உள்ளவங்க எழுந்துட்டு மரியாதை செய்கிறாங்க. ஜென்ஜி தலைமுறை உண்மை சொல்லிவிட்டு கால் மேலே காலை போட்டுட்டு ஹாய் சபாநாயகர் ஹவாயூ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து புதிய தலைமுறை மரபணு ஏற்றுக்கிட்டீங்களா? ஏன் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் வராருங்க, சபைக்கு வரும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எல்லாருமே எழுந்து நின்று ஒரு மரியாதை செய்கிறோம். ஹாய் விஜய் அண்ணா நல்லா இருக்கீங்களா, காலையில் கரெக்டாக 9:29 வந்துட்டீங்களா அவைக்கு, வெரி குட் வெல்கம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஏற்றுக்கிட்டு வரா? சொல்ல முடியாது சார், நடந்தாலும் நடக்கும் சார். இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரோம். இதெல்லாம் நடந்துடக்கூடாது. அரசியலில் வந்து முற்போக்குத்தன்மைகள் புத்தாக்கத்தன்மைகள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மரபுகள் ஒழுங்குகள் இருக்குது, அதை உடச்சி நாசம் பண்ணிடாதீங்கிறதா நம்முடைய வேண்டுகோள். அதை விளையாட்டுத்தனம் ஆக்கிறாதீங்க. அதாவது உங்களுடைய ரசிகர்கள் அதை ரீல்ஸ் போட்டு கொண்டாடுறாங்கிறதுனால அதை உற்சாகப்படுத்திடாதீங்க. அந்த ரசிகர்களை பக்குவப்படுத்துங்க. எதில் ரீல்ஸ் போடணுமோ அதில் ரீல்ஸ் போடுங்க, தப்பு இல்லை. ஒழுங்குகள் மரபுகளை போய் நாசப்படுத்திடாங்கிறதா நம்முடைய விருப்பம். அண்ணனை பற்றி அடுத்தடுத்து பேசுவோம் சார். நீங்க எப்படி அண்ணனுடைய தம்பியா ஆயிட்டீங்க? அப்போ சார் தமிழ்நாட்டுக்கு அண்ணா சார் அவரு. இல்லை நாங்கள்லாம் வந்து பேசும்போது காந்தி தாத்தா, நேரு மாமா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்து வளர்ந்தோம். இப்போ உள்ள தலைமுறையினர் வந்து வேறு விதமாக பார்க்குறதா சொல்கிறீங்க. எல்லா தலைமுறையும் இல்லை, எல்லா வீட்டையும் அப்படி இல்லை. எந்தெந்த வீடுகளில் எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தாய் தந்தையர் பிள்ளைகளோடு ஒழுங்காக உரையாடாமல் இருக்காங்களோ அங்கெல்லாம் இது போன்ற தடுமாற்றங்கள், அரசியல் விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயெல்லாம் பிள்ளைகளோடு உரையாடக்கூடிய வாய்ப்புகளை பெற்றோர்கள் பெற்றிருக்காங்களோ அங்கேயெல்லாம் இப்படிலாம் இல்லை. பிள்ளைங்க சிந்தித்து வளர்கிறாங்க. அதனால் வித்தியாசத்தை புரியணும். ஒரேடியாக எல்லாமே மாறி போய் அமெரிக்காவுக்கு வந்து 18 மணி நேரம் நேரடி ஃப்ளைட்டில் போய் இறங்குற மாதிரியா எல்லாரும் ஆசுவாசமாயிட்டாங்க, தயாராகிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. தாவேக்காரர் வந்து சிந்திக்க மாட்டாங்கன்றீங்களா நீங்கள்? இப்போ அவங்க சிந்திக்கிறாங்க, அந்த கட்சியில் உள்வாகணும். இப்படி நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. இது நல்லதல்ல. இப்படி இருக்கிறதா நல்லது நம்ம சொல்ல வரோம் சார். ஒன்றும் இல்லை சார், எல்லா நாடுகள்லையும் ஒரு மாற்று ஜனநாயக சக்திகள், புத்தாக்க சக்திகள் உருவாகிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட் ஒவ்வொரு விதமாக அமையுது. உதாரணத்துக்கு நேபாளத்தில் வந்து அதே ஜென்சி தலைமுறை களத்தில் இறங்கினாங்க, ஆட்சி மரத்தை உருவாக்குனாங்க. ஆனால் வன்முறை இருந்துச்சு, அதை நம்ம ஏற்றுக்கல. பங்களாதேஷில் அது மாதிரி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு, வன்முறை இருந்துச்சு, அதை நம்ம வன்முறை ஏற்றுக்கல. ஆனால் அந்த கிளர்ச்சியுடைய நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இலங்கையில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு, அந்த கிளர்ச்சியில் வந்து கொஞ்சம் வன்முறைகள் இருந்துச்சு, அந்த வன்முறை ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த கிளர்ச்சிக்கு பின்னால் அங்கே வந்து புதிய தலைமுறையினர் ஒரு இன நல்லிணக்கம் ஏற்பட்டுருக்கு, பழைய குரோதங்கள் இல்லை. அப்போ இது போன்ற ஆரோக்கியமான போக்குகளை வந்து நம்ம வந்து பல நாடுகளில் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் மலேசியாவில் அம்னோங்கிற கட்சி தான், அது வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு பாரம்பரியமான கட்சி, சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற கட்சி. அவங்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. அந்த ஆட்சிக்கு எதிராக அன்வார் இப்ராஹிம்ங்கிற ஒரு தலைமையில் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியானவர் தான் ஒரு பெரிய அளவில் மக்கள் திறனாங்க. ஊஃபா மாற்றம் என்ற பேரில் வந்து அங்கே வந்து அந்த மொழியில் உருவாகுனாங்க. மஞ்சள் சட்டை பேரணி நடந்துச்சு, எங்கேயுமே கலவரம் இல்லை சார். அந்த மஞ்சள் சட்டை பேரணி நடக்கும் போதெல்லாம் நான் மலேசியாவில் கோலாலம்பூரில் ஒரு நிகழ்ச்சியாக போயிருந்தேன். நானும் பார்வையாளர் இருந்து பார்த்தேன். அதாவது படித்தவர்களும் பண்பாளர்களும் உள்ள இடத்துல, அரசியல் முதிர்ச்சியும் உள்ள இடத்துல மாற்றங்களுக்கான வழிகள் காணப்படும் போது அது அமைதியான முறையில் அந்த மாற்றங்கள் நடக்குது. உதாரணம் மலேசியாவில் நடந்த மஞ்சள் சட்டை பேரணி ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் வழிவகுத்துச்சு. காலங்காலமாக மலேசியாவை ஆட்சி செய்து வந்த அம்னோ கட்சியுடைய ஆட்சி அகற்றப்பட்டு அன்வார் இப்ராஹிம் போன்ற ஒரு வருவதற்கான காரணங்களாக அது இருந்துச்சு. ஆனால் சில ஆசிய நாடுகள், குறிப்பாக சார்க் நாடுகள், இந்த நம்முடைய அண்டை நாடுகளில் அது வந்து ஒரு முறையற்ற தரமாக போயிடுச்சு. இதை ஏன் நான் சுட்டி காட்டுறேன்னு சொன்னோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஏற்பட்டக்கூடிய இந்த மாற்றத்தை இந்த புரட்சியோடு நான் ஒப்பில்லை, அது வேறு இது வேறு. ஆனால் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களிடம் அரசியல் முதிர்ச்சி இருக்க வேண்டும், அல்லது மாற்றம் உருவாகிய பிறகு அவர்களை அரசியல் மையப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய செய்தி. ஓகே, சரி, நீங்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டீங்கல்ல, அதான் ரொம்ப முக்கியம்.
இல்லை சார், நீங்களா தான் தெளிவாகாமல் இருக்கீங்க, அதனால அண்ணனுடைய புரட்சியை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அதாவது இது வந்து புரட்சின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ ஒரு வீரர் அப்போ வந்து இதெல்லாம் புரட்சின்னு சொல்லணும். இதெல்லாம் புரட்சின்னு சொன்னோம்னா நேதாஜி ஏற்படுத்தியது என்ன, சேக்குவாரா ஏற்படுத்தியது என்ன? எங்களுக்கு ஹிஸ்டரி வேணாம் சார், நீங்க நடப்புக்கே வர மாட்டீங்க. வரலாறை மறக்கக்கூடிய சமூகம் எதிர்கால வரலாற்றை இழந்துவிடும். இதை தான் நான் சுட்டி காட்டுறேன். ஹிஸ்ட்ரியை வேணாங்கிறீங்கல்ல, எதிர்காலத்தை உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இல்லாமல் போயிடும். சார், இப்போ அண்ணனை பற்றி அப்புறம் பேசுவோம். உங்களுடைய அரசியல் காலம், நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிங்க? அரசியலுக்கு வந்து எதை சாதிக்கணும்னு நினச்சிங்க? அதுக்கான பாதையில் சரியாக பயணிச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, நானும் வந்து 9ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு படிக்கின்ற காலகட்டத்தில் தான் அரசியலின் மீது ஈர்ப்பு வந்துச்சு. அதே மாதிரியாக எங்கள் ஊரில் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவருடைய கடை இருக்கும். அவர் இராணுவத்தில் நடந்த ஒரு விபத்தில் ஒரு கால் இறந்துட்டார். செயற்கை கால் தான் வச்சுருப்பார். அதை வந்து அந்த வார்த்தையை சொல்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. புழக்கத்தை அந்த வார்த்தை நொண்டியர் கடை அப்படிம்பாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அப்படி சொல்லுவாங்க அடையாளத்துக்கு. அங்கே ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை 5:30 மணி 6 மணிக்கு போய் தினத்தந்தி பத்திரிகை படிப்பேன். இப்படி தான் இயல்பாக இந்த பொது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அப்போது அந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த காலகட்டத்தில் பழனி பாபாவுடைய உரைகள் வந்து அப்போல்லாம் கேசட்டுகளாக விற்பனைக்கு வரும். அவருடைய பேச்சில் பாசிச எதிர்ப்பு, சமூக நீதி, பெரியாரை குறித்த கருத்துகள், அம்பேத்கரை குறித்த கருத்துகள், இதெல்லாம் வரும்போது நாங்கள்லாம் ஆவலோட நண்பர்கள்லாம் கேட்போம். இந்த காலகட்டத்திலேயே +2 வரலையும் நம்ம போய்கிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் முதலாம் வளைகுடா போரும் நடந்துச்சு. 1990-91 காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் முதலாம் ஜார்ஜ் புஷ் சதாம் ஹுசேன் அவர்கள் மீது, அது ஈராக்கின் மீது ஒரு கடுமையான போர் தொடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் உலகம் முழுக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்குது. இப்போ அது இந்தியாவிலேயே அது எதிரொலிச்சிச்சு, அமெரிக்க எதிர்ப்பு போராட்டம். அந்த நேரத்தில் நாங்கள் படித்து கொண்டிருந்த மாணவர்கள்லாம் அமெரிக்காவுடைய ஆசியாவின் மீதான ஏகாதிபத்திய போரை கண்டிக்கின்றோம், ஈராக்கின் மீதான பாலைவன படுகொலைகளை கண்டிக்கணும்னு சொல்லிவிட்டு மாணவர்கள்லாம் இணைந்து முடக்கங்களை எழுப்பணும், சூரோட்டிகளை எழுதி ஓட்டணும். அப்போ அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் கலை இலக்கிய கழகங்கிற அமைப்பு வந்து சுவர் விளம்பரங்கள் மூலமாக மக்களை சென்றடைஞ்சிச்சு. புரட்சிகரமாக கருத்து எடுத்து வைப்பான். இப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஈர்த்துச்சு. இப்படி சாதாரணமாக போய்கிட்டு இருக்கும்போது அப்புறம் +2 முடிச்சதுக்கப்புறம் நான் சிங்கப்பூருக்கு வீட்டு உள்ளவங்க அனுப்பிட்டேன். அங்கே போய் இப்போ உயர் படிப்பு படிச்சுட்டு நீங்கள் சிங்கப்பூரே செட்டில் ஆகுப்பா அப்படிங்கிற மாதிரி கனவோட நான் அங்கே போய் 2 வருஷம் படிச்சுக்கிருந்தேன் தனியார் இன்ஸ்டியூட்டில். அதன் பிறகு நம்ம கல்லூரியில் படிப்போங்கிற அடிப்படையில் சென்னைக்கு வந்து புதுக்கல்லூரியில் சேர்ந்தேன். அதுதான் என்னுடைய அரசியல் வாழ்வுக்கு, பொது வாழ்வுக்கு எல்லாருக்கும் திருப்பமுனை. இப்போ இந்த சந்திப்பு இப்படி உட்கார்ந்துருக்கும் போதே எனக்கு புதுக்கல்லூரி ஞாபகம் வந்துச்சு. நான் எந்த காலகட்டம் சார் புதுக்கல்லூரியில் நீங்கள் பயின்று? 1995-98. அப்போது இது மாதிரி மொட்டை மாடியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படிக்கும்போது மொட்டை மாடிலாம் வரமாட்டேன்னா சீனியர் உள்ள ரேக்கிங் இருக்கிற பயம். அப்போது செகண்ட் இயர் தேர்ட் இயர்லனா நார்மல் ஆகிடுவாங்கல்ல. அப்போ இது மாதிரி மொட்டை மாடிலாம் உட்காந்து பேசுவோம். அப்படி பேசும்போது நிறைய அரசியல் பேசுவோம். அப்போ வந்து வைகோடைய உரை, கலைஞருடைய உரை, அப்புறம் காளிமுத்தனுடைய உரை, கவிக்கு அப்துல் ரஹ்மான், வைரமுத்து இவங்களுடைய உரைகள், இதை பற்றியெல்லாம் பேசுவோம். இலக்கியம் பேசுவோம், அரசியல் பேசுவோம், பல நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். அப்போ எங்களுக்கு தமிழ் துறை இன்குலாஃப்னு பேராசிரியர் இருந்தார், புரட்சிகரமான கவிஞர், எங்களுடைய தமிழ் துறையில் இருந்தவர். இப்போ அவருடைய கவிதைகள் எடுத்து பேசுவோம். அப்போது மொட்டை மாடியில் இப்படிப்பட்ட அரட்டை அரங்கு மாதிரியாகவே ராத்திரி 11 மணிலையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு இப்போ லேசாக. அப்போ இப்படி தான் புதுக்கல்லூர் இருக்கும்போது மாலை நேரங்களில் எங்கேயாவது இலக்கிய கூட்டங்கள் நடந்தால் அங்கே போவோம். அரசியல் பொதுக்கூட்டம் தான் போய் கேட்போம். எந்த கட்சின்லாம் இல்லை, நல்ல தலைவர்கள், நல்ல சொற்பொழிவாளர் தான் போய் கேட்டு அரசியல் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டோம். இப்போ அந்த நேரத்தில் தான் அந்த தமுமுகங்கிற அமைப்பு அறிமுகமான நேரம், தொடங்கின நேரம். அது நடத்தக்கூடிய பல்வேறு டிசம்பர் 6 போராட்டங்கள், சமூக நீதிக்கான போராட்டங்களில் பங்கெடுப்பது, அதனுடைய தளத்தில் மாணவர்களை ஒருங்கிணைப்பது சொல்ல என்னுடைய அரசியல் பயணம் தொடங்கிச்சு. அதன் பிறகு தமுமுக உள்ள மனிதநேய மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தாங்க. அதில் கருத்து வேறுபாடுகள், அரசியலை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து கருத்து வேறுபாடுகள், வேறு தனிநபர் முரண்பாடுகள் இல்லை. அதில் வந்து நம்ம கருத்து முரண்பாடு போட்டு நாங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியை வந்து 2016 தொடங்கினோம். ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கும்போது அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது நான் 2011 சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியில் போட்டிட்டு கொஞ்சம் ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். 2016 மனிதநேய ஜனநாயக கட்சி நாங்கள் தொடங்கி அதை நான் நாகப்பட்டினம் தொகுதியில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்தாங்க. அதில் நாகப்பட்டினம் தொகுதியில் ஜெயிச்சு அதன் பிறகு நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் பணியாற்றியது வந்து நம்முடைய அரசியல் பயணத்தை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நேர்நிலையை கொண்டு வந்துச்சு. அது அடுத்த 5 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ மீண்டும் சிதம்பரத்தில் கிடைச்சி நம்ம ஜெயிச்சு வந்துருக்கிறோம். இந்த அரசியல் வந்து நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. முடை நாற்றம் அடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசியல் இருக்குங்கிறது உண்மை. ஆனாலும் நம்மை போன்ற போராட்டவாதிகள், ஜனநாயக முற்போக்கு சக்தியில் ஆதரிக்கக்கூடிய
செயல் வீரர்கள்லாம் முழுமையாக ஒதுங்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் பல சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் வேண்டாத சில விஷயங்களுக்கு மத்தியிலும் கூட நம்ம வந்து பயணிக்கிறோம். முடிந்தவரை நாட்டை 100% திருத்த முடியுமோ இல்லையோ, நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒழுங்குபடுத்துவோம், நம்ம நம்புவரை ஒழுங்குபடுத்துவோம் அடிப்படையில் அந்த அரசியல் பயணம் இருக்குது. இது எனக்கு ஒரு மனநிறைவு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், நாம் நினைத்த விஷயங்களை பேசுவதற்கும் அந்த கருத்தை நோக்கி மக்களை திரட்டுவதற்கும் அந்த கருத்தை சட்டசபையில் எடுத்து பேசி சட்டமாக்குவதற்கும் நம்முடைய இந்த அரசியல் துணை இருக்குது. நம்முடைய பயணம் வந்து தோற்கலைங்கிற நம்பிக்கை இருக்குது. உதாரணத்துக்கு நான் 2016-21 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது தான் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுங்கிற கோரிக்கை முதல்ல நான் தான் வச்சேன். ஆவணங்கள் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஓகே, தற்பெருமை நினைச்சிட வேண்டாம். அது எனக்கு ஒரு மன நிறைவு. அதே போன்று பல்வேறு விவகாரங்களில் வந்து நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி சட்டமாக்குவதற்கு நம்ம துணை நின்றோம் அப்படிங்கிறத ஒரு மனநிறைவான காரியங்கள். ஒரு லட்சக்கணக்கான இளைஞர் நான் சொல்ல மாட்டேன், சில ஆயிரம் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தின ஒரு மனநிறைவு நமக்கு இருக்குது. மிக முக்கியமாக சமூக நல்லிணக்கத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். உதாரணத்துக்கு சிறுபான்மை சமூக மக்களுடைய அரசியலை வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். சிறுபான்மை சமுதாய கட்சிகள் இயக்கம்னு சொன்னாலே அந்த மக்களுக்காக மட்டுமே பணியாற்றுவார்கள் என்ற ஒரு நிலையும் இருந்தது. மற்றவருடைய பார்வையும் எப்படி இருந்துச்சு, அதை நாங்கள் தகர்த்து சிறுபான்மை சமுதாய மக்கள் பெரும்பான்மை சமூக மக்களோடு இணைந்திருப்பார்கள், கலந்திருப்பார்கள் என்ற நிலையை நாம் உருவாக்கணும். அனைவருக்குமான போராட்டங்களிலும் இவர்கள் பங்கெடுப்பார்கள் என்ற காட்டு விதமாக தான் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தோம். உங்களுக்கு தெரியும், நான் தான் முதலாக டெல்லியில் அந்த போராட்டத்தை அறிவித்தேன். காவிரி மேலாண்மை ஆணையம் வேண்டும், எங்களுடைய காவிரி விவசாயிகள் பட்டினி கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் மேட்ச் வந்து ஒரு கேடா அப்படின்னு சொல்லி கேட்டு மீறி நடத்தினால் அந்த ஐபிஎல் வீரர்களை சிறைப்பிடிப்புங்கிற போராட்டத்தை நடத்தணும். அந்த கருவை நான் தான் எடுத்து வச்சேன். அதில் தான் வந்து அண்ணன் சீமான், அண்ணன் வேல்முருகன், அது மாதிரியா வந்து அண்ணன் பாரதி ராஜா, இன்னும் அண்ணன் தங்கர் பச்சன், அண்ணன் கருணாசு, அண்ணன் தனியரசு, அப்புறம் கவிஞர் வைரமுத்து உட்பட எல்லாருமே வந்தாங்க. ஒரு பெரும் மக்கள் போராட்டத்தை மாற்றணும். அப்போது சிறுபான்மை மக்களாலும் பொது போராட்டத்தை வழிநடத்த முடியும், உருவாக்க முடியும், எல்லா சமூக மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு களத்தை கட்டமைக்க முடியும். அப்படிங்கிறது எங்களுடைய அரசியல், எங்களுடைய கட்சியின் சார்பான நிலைநாட்டணும். அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனநிறைவு இருக்குது. இன்னும் இது போன்ற விஷயங்களை சாதிக்கணுங்கிற உத்வேகத்தை நாங்கள் பெறுறோம். அரசியலில் வந்து வெற்றிக்காக மட்டுமே பல பேர் பயணிப்பாங்க, அல்லது ஒரு விளம்பர வெளிச்சத்துக்காக மட்டுமே சில பேர் பயணிப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் கடந்தவர்கள். 10 தோல்வி வந்தாலும் அதை சமாளித்து நாங்கள் நிற்போம். ஏன்னா வெற்றிக்காக மட்டுமே உடைக்கக்கூடியவர் நாங்கள் அல்ல. போராட்டத்துக்காக மக்களை கிளர்ச்சியூட்டி, நெறிப்படுத்தி, விழிப்புணர்ச்சி ஊட்டி ஒரு நல்ல திசையின் பக்கம் அடித்து செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வந்தவர். அதனால் வெற்றி தோல்விகளை கடந்த இந்த பயணம் எங்களுக்கு தொடர்றதுனால எங்களுக்கு சோறு இல்லை. ஓகே, நீங்கள் ஐயா இன்குலாபுடைய மாணவர், உங்களுக்கு அரசியலா இலக்கியமா எது பெரிய மனநிறைவு தருவதா இருக்கும்? அதாவது ரெண்டுமே, அதாவது அரசியல் இலக்கியம் இரண்டுமே எனக்கு ரொம்ப பிடித்தது. ரெண்டுலேயுமே நான் வந்து ஆர்வத்தோடு தான் இருக்கிறேன். கல்லூரி காலகட்டங்களில் வந்து நிறைய கவிதைகளை எழுதுவேன். அது இல்லாமல் வந்து இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு நிறைய செல்வோம், புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நாங்கள் நிறைய செல்வோம். அதெல்லாம் வந்து எங்களை நாங்கள் வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு, நெறிப்படுத்திக் கொள்வதற்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. இலக்கியம் என்பதும் ஒரு இலக்கிய நோக்கி எடுத்து செல்வது தானே வந்து இலக்கியத்தின் நோக்கம். அப்போ அந்த வகையில் வந்து நம்ம இலக்கியத்தை வந்து அரசியலுக்கான ஒரு துணையாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால் நான் ஒரு சிறந்த இலக்கியவாதியாகவும் சிறந்த அரசியலாகவும் இருக்கிறதுல வந்து நான் மனநிறைவடைகிறேன். இன்றைக்கி அந்த ரெண்டையுமே நான் சமமாக தான் பாவிக்கிறேன். ஒரு அரசியல் புத்தகத்தை படித்தேன்னா அடுத்த நாள் வந்து ஒரு கவிதை புத்தகத்தையோ ஒரு இலக்கிய புத்தகத்தையோ படிக்கிறத வந்து இன்றையும் நான் வந்து என்னுடைய அன்றாட நெறிமுறையாக தான் வச்சுருக்கிறேன். இலக்கியம் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் இலக்கியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் பேசுவதற்கு இப்போது ஆள் இல்லை. இதெல்லாம் பேசுனா வேற மாதிரி நினைக்கிறான், கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்படுது. இப்பெல்லாம் வாடி வாடி ரெடி கைப்படாத சிரின்னு பாட்டு போடணும். 95 காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கிற சிஎம் வந்து பீக்கில் இருந்த காலகட்டம். நீங்கள் நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ ஏதாவது சினிமாவுக்கு எங்கே இவருடைய சினிமாக்கள் பார்த்தது, இவருடைய சினிமா பற்றின உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கு? ஏங்க, அவர் லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் சட்டசபையிலே பதிவு பண்ணேன். அதாவது ரெண்டுமே தமிழ்நாட்டை புகழ்பெற்ற கல்லூரிகள். சென்னையில் வந்து லயலா காலேஜ்லையும் நியூ காலேஜ்லேயும் தனியார் கல்லூரியை பொறுத்தவரை அங்கே இடம் கிடைப்பதற்கு மாணவர்கள் நிறைய போராடுவாங்க, முயற்சி செய்வாங்க. அந்த அடிப்படையில் ஒரு லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நம்ம வந்து நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. கல்ச்சுரல் இந்த காலேஜில் அங்கே போவோம், அந்த காலேஜ் இங்கே வருவோம், இப்படிப்பட்ட தொடர்புகள்லாம் இருந்தது தான். ஆனால் அவர் சினிமாவில் வந்த ஒரு காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வருவார், அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார், நாமளும் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? அதே சமயத்தில் அவருடைய படங்களை ஒரு ரசிகனாக இருந்து நம்ம ரசிச்சிருக்கோங்கிறதுல வந்து மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸு படம் எப்போ பார்த்தாலும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு படம்.
இப்படி எத்தனையோ படங்களை சொல்லலாம். அவருடைய சினிமாவை பற்றி நம்ம வந்து விமர்சிக்கலை. அவர் நல்ல ஒரு கலைஞர், நல்ல உழைப்பாளி, அதையெல்லாம் நம்ம வந்து பாராட்டிக்கிட்டு தானே இருக்கிறோம். அரசியல் ரீதியான சில விமர்சனங்கள் வைக்கலாம், அது எல்லாவற்றையும் நம்ம விமர்சிக்கலை, இப்படிதான் இல்லையா? நான் ஏற்கனவே ஆரம்பத்தை சுட்டி காட்டிய விஷயங்களை தான் நான் சுட்டி காட்டுறேன். நீங்கள் அண்ணாவை நினச்சி கலைஞர் சார் உங்கள் பேச்சுலாம் மேடை பேச்சுலாம் நல்லா வீரியமாக இருக்குது. நான் ஒரு 10-15 வருஷமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ரோல் மாடல் நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்களா சார்? இவரை மாரி ஆகணும், இவரை பார்த்து நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னு பாலிடிக்ஸில்? அதாவது சின்ன வயசுலேயே நான் வந்து பல போராட்டம் சார்ந்த படங்கள் படுது. உமர் முக்தார்லாம் படம்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான படம் உங்களுக்கு, இத்தாலிய விடுதலை வீரர். அதெல்லாம் வந்து உலகம் முழுக்க கிளர்ச்சியை ஊட்டிய படங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேக்வராவுடைய வரலாற்றை நம்ம விரும்பி நான் வாசிச்சிருக்கிறேன். யாசர் அராஃபாத்துடைய வரலாறு, இலங்கையில் தமிழ் ஈழ போராட்ட குழுக்களுடைய ஒவ்வொரு அமைப்புடைய வரலாறு, அந்த தலைவர்கள் உமா மகேஸ்வரனாக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும், அல்லது சிறி சபாரத்னமாக இருக்கட்டும், அல்லது நம்ம இபிஆர்எஃப்லேயே தலைவராக இருந்தார்ல பத்மநாபன், இப்படி எல்லாருடைய போராட்ட வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம். இந்தியாவுடைய விடுதலை போராட்ட வரலாறு, நேதாஜியுடைய வரலாறை படிச்சிருக்கோம். இதெல்லாம் நமக்கு உத்வேகம் தந்துச்சு. பேச்சுண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால், நான் சொன்னேன்ல, பழனி பாபாவுடைய பேச்சு ஒரு ஈர்ப்பாக இருந்தது. அதே போன்று அந்த சமயத்தில் வந்து அண்ணன் வைகோ அவர்களுடைய பேச்சு இளைஞர்கள்ட்ட தமிழ்நாட்டை ஒரு தாக்கமாக இருந்தது. அண்ணன் காளிமுத்து அவர்களுடைய பேச்சு ரொம்ப இலக்கியமாக இருக்கும். கறந்த பால் மடி புகாதும் பாரு, கருவாடு மீனாகாதும் பாரு, உடனே பயங்கர கைத்தட்டலாம் இருக்கும். இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் அந்த நேரத்தில் தட்டி எடுப்புனுச்சு எல்லாரையுமே. ஆனால் நான் என்னை பொறுத்தவரையிலே அந்த நேரத்தில் வந்து எனக்கு பழனி பாபா ரோல் மாடலாக இருந்தார். அவருடைய கருத்துக்களில் சில மாறுபட்ட எண்ணங்கள் இருக்குது எனக்கு, அது வேறு. ஆனால் அந்த பேச்சு ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது நான் எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது, ஒரு வழிகாட்டலையும் தந்துச்சு. இப்போ 2016 முதல் முறையாக உங்களுக்கு ஒரு சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. ஜெயலலிதா அவர்கள் வந்து நார்மலி இந்த பொலிட்டிக்கல் விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து இருக்கும் பொழுது? ஏன்னா அவங்கள யார் சொன்னாலும் அவங்க ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் நின்று பேச முடியாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. நீ ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருந்திருக்கீங்க, அதுக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். 90 நாட்களில் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் 81 நாட்கள். இது என்ன, நீங்கள் ஜெயலலிதாமா பற்றி கேட்ட கேள்வி நான் எதிர்பார்க்கல. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்கள எல்லாமே ஒரு எதிர்மறையாகவே பார்த்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிறப்பு குணங்களை பற்றி பேசலை. அவருடைய ஆரம்பகால அரசியலில் நமக்கு முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் கடைசி 10 ஆண்டுகால அரசியல் வந்து தமிழ்நாட்டுடைய மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட வேணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. 69% இடஒதுக்கீட்டை அவங்க செயல்படுத்தி தந்து ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவருடைய ஆலோசனை அடிப்படையில் அது 9வது அட்டவணையில் சேர்த்த சாதனை அவங்களுக்கு தான் உண்டு. இந்தியாவிலேயும் அதை வேற எந்த மாநிலம் அனுபவிக்கல கிடையாது. அதில் வந்து அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டத்தை திராவிட கழகம் வந்து அவங்க கொடுத்துச்சு. கடைசி 10 ஆண்டுகளில் நிறைய மாற்றம். அதாவது அவங்க வந்து அம்பேத்கரை உள்வாங்கினாங்க, பெரியாரை உள்வாங்கினாங்க, தமிழ்நாட்டுடைய தலைவருடைய அரசியல் தத்துவங்களை முழுமையாக உள்வாங்கினாங்க. அதனால் ஆரம்பகால அரசியல் முரண்பட்டாலும் கடைசி 10 ஆண்டுகால அரசியலாக நிறைய உடன்படுறேன். பழக்க வழக்கங்கும் போது 2011 பழைய கட்சியில் இருக்கும்போது தான் முதல் சந்திப்பு. இப்போ அந்த சமயத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் கடுமையான பிரச்சாரத்தை நான் ஈடுபடுறேன். நிறைய மாணவர்கள், புதுக்கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள்லாம் நட்படிப்படையில் கலந்து வர்றாங்க. சில அதிகாரிகள் பேரை சொல்லக்கூடாது, அந்த அதிகாரிகளும் வந்து என்ன பேரை சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். நல்ல எண்ணத்தில் ஒரு இளைஞர் வராரு, ஒரு உற்சாகப்படுத்தவங்கிற அடிப்படையில் பண்ணுறாங்க. பத்திரிகையாளர்கள் பலத்த ஆதரவு. பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பரப்புரையை வந்து பெரிய அளவில் செய்தி போடுறாங்க. அவங்க வந்து ஆங்கில பத்திரிகையில் அதிகமாக படிப்பாங்க. சில ஆங்கில பத்திரிகையில் செய்தி வந்த உடனே தூரம் எங்கேயும் வெளியில் பிரச்சாரம் பண்ணவங்களுக்கு அது செய்தியாக வருது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. பரவாயில்லையே, ஒரு சின்ன பையனை நம்ம கூட்டணியில் நிறுத்தியிருக்கிறோம். அவர் பெரிய கேண்டிடேட். அப்போ வந்து அன்பழகன் அண்ணன் தான், அப்போ இறந்தார்ல கொரோனா நேரத்தில், அண்ணாஜி அன்பழகன் அண்ணன். அவருக்கு எதிராக கிளம்பாரு சாதாரண விஷயம் இல்லை. அது அவருடைய கோட்டை, அது திமுகவுடைய கோட்டையும் கூட அந்த நேரத்தில். அப்போ நான் அதிமுக கூட்டணியில் இருக்கேன். அந்த கடுமையான அப்போ தான் ஃபேஸ்புக் வந்து அறிமுகமாகுது. தமிழ்நாட்டிலேயே முதலாக முகநூலில் தேர்தல் பிரச்சாரத்தை நான் தான் பயன்படுத்தினேன். அப்போ அதை வந்து ஜூனியர் விடலில் தான் அது செய்தியாக போட்டு தான் நினைக்கிறேன் சமயத்தில். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசி நாள் எனக்காக தான் அவங்க பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. அந்த தேர்தலில், அந்த 2011 தேர்தலில் வர்றாங்க. காலையில் ஒரு 9 மணியை போல் எனக்கு அழைப்பு தோட்டத்துலேருந்து. எனக்கு ஒரு பதற்றம், என்னடா தோட்டத்தில் அழைப்பு வந்துருக்கிற, நம்ம அவ்வளோ பெரிய ஆளும்லாம் இல்லை. இன்னொன்று நம்ம அந்த கட்சியில் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் நெஞ்சில் தான் இருக்கிறோம், வேட்பாளராக இருக்கிறோம், எதுக்காக நம்மளை கூப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் என் கூட வந்து துறைமுக வேட்பாளராக இருந்த அண்ணன் பழ கருப்பையா, துறைமுகம் தான் நினைக்கிறேன். ஆமாம், அவர் இன்னும் பல அந்த கூட்டணியிலே சேர்ந்த பல வேட்பாளர் எல்லாம் இப்படி என்னையும் மட்டும் தான் கூப்பிட்றாங்க. நான் உள்ள பயங்கரமான ஸ்ட்ரெஸ். எனக்கு என்ன எது நம்ம எதுவும் தவறு பண்ணிட்டோமோ அல்லது கோவப்படுத்துகிற மாதிரி எதுவும் செஞ்சிட்டோமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி உள்ளே போகிறேன். போன உடனே அவங்க அப்போ தான் வண்டியில் பிரச்சார வண்டியில் ஏற தானே வர்றாங்க. அப்போது சசிகலா அம்மாவும் கூட வர்றாங்க. உடனே பார்த்துட்டு, என்ன தமீம் எல்லாரையும் ஆட விட்டிங்க போல இருக்க அப்படிங்கிற மாதிரியா வார்த்தையில் சொல்லி
நல்லா பிரச்சாரம் பண்ணுறீங்க, நல்லா சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துகிறாங்க. நான் கையில் ஒரு சால்வை கொண்டு போனால் கையில் கொடுத்தா வாங்கிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அதுதான் முக்கியமான விஷயம். நான் ஒரு பெரிய அந்த நேரத்தில் ஒரு பிரபலமான ஆளுங்களாம் இல்லை, ஒரு ஒரு சாமானிய நபர் தான். நான் ஒரு சிறிய கட்சியை சேர்ந்த ஒரு துணை பொதுச் செயலாளர் தான். என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க அன்சாரின்னு நீ சொல்ல மாட்டாங்க, தமிம் தான் சொல்லுவாங்க. அங்கே கூப்பிட்டு அதிகாரியில் கூப்பிட்டு என்னுடைய கான்வாயில் எனக்கு பின்னால் தமிமை ஜீப்பில் இங்கேருந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய அங்கீகாரம். என்னுடைய ஜீப்பு வந்து சாதாரண ஜீப்பு, அது ஒரு அட்டு வண்டி, 60 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ள போனாலே திணறும். அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் எல்லா வண்டியும் ஒரே நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு. என்னடா நம்ம வண்டி இப்படிப்பட்ட வண்டியில் நம்ம எப்படி ஈடு கொடுக்க போகிறாங்குமே, உடனே சில அதிகாரிகள் வந்து ஜீப்பில் ஏற்றி வண்டி கொஞ்சம் வேகமாக தான் போகணும்னு சொல்லிவிட்டு சால்வை எடுத்து இடுப்போட அந்த வண்டியில் சேர்த்து நல்லா இறுக்கி கட்டுறாங்க, நீங்கள் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சித்திரவாதை. போயஸ் தோட்டத்திலிருந்து அந்த கதீட்ரல் சாலை வழியாக லெஃப்டில் கட் பண்ணி ஐஸ் ஹவுஸுக்கு நுழைகிறது. அந்த ஊர்வலத்தில் நீ வந்து மற்ற வேட்பாளரை ஏற்றலை, நல்லா புரிஞ்சுக்கணுங்க தான். அப்படி கூப்பிட்டு போய் அந்த இடத்துல 2 முறை பிரச்சாரத்தை என் பேரை சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆனால் அந்த தேர்தலில் சென்னையில் வந்து நான் தோத்துட்டேன். நானும் சைதி துரைசாமி அண்ணனும் நான் தோக்குறோம், 2 பேர் தான். மற்ற எல்லா இடத்தையும் அதிமுக ஜெயிக்குது. அவங்களுக்கு அதில் வருத்தம். அப்போது தோற்றதுக்கப்புறம் நம்ம கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஏதாவது என்ன கோரிக்கை வந்து கொடுத்தாலும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அவங்க கட்சிக்காரர், இப்போ அந்த கட்சியில் அவர் இல்லை, அவர் வேறு ஒரு கட்சிக்கு போயிட்டார். அதனாலே சில விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டியதாக இருக்குது, சங்கடங்கள் வந்துடக்கூடாதுன்ட்டு கூப்பிட்டு அவர் எவ்வளோ செலவு செஞ்சான்னு கேட்க சொல்லுங்கள், அந்த செலவை நம்ம கொடுத்துருவோம். அது நல்ல எண்ணம் தானே. ஒரு நம்ம தோத்துட்டோம், நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து என்னை தொடர்பு கொள்கிறார். அப்போ நான் சொன்னேன், நான் என்னுடைய 1 ரூபா கூட செலவு பண்ணல, கட்சி தான் எனக்கு செலவு பண்ணிச்சு, மக்கள்கிட்ட நன்கொடை வசூல் பண்ணி. நான் செலவு பண்ணியிருந்தேன்னா நான் அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட கேட்கலாம், நான் கட்சி தான் செலவு பண்ணிச்சு, எனக்கு அந்த பணம் வேணாம். அம்மா அப்படி சொல்லி நீங்கள் நிராகரிச்சின்னா அவங்க கோச்சிக்கிடுவாங்க, அம்மா வந்து நல்லது ஒரு நல்ல இடத்துல தான் இத்தனை பேரை விட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு, எங்களுடைய நான் பின்பற்றக்கூடிய அரசியல் அறம் அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை போய் அவர் சொன்ன உடனே அடுத்த வாரம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னார், எக்ஸலண்ட், அப்படியே அவர் சொன்னார், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கான இப்போ வரமாட்டாங்க, மக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை கொண்டு வருவாங்க, எதுவும் வந்தாலும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புரிதல். அதன் பிறகு நம்ம தோற்றது பிறகு பெரிய நெருக்கம் இல்லை. 2012 கட்சி ஆரம்பித்த உடனே உளவுத்துறையை சேர்ந்த சில அதிகாரிகள், அப்போ அவங்க வந்து அந்த ஊட்டி தானே அது என்னது கொடநாட்டில் இருந்த நேரம், அன்றாட ரிப்போர்ட் அனுப்பும்பொழுது எங்களுடைய புதிய அரசியல் எழுச்சி, எங்களுக்கு பின்னால் நிறைய இளைஞர்களும் மாணவர்களும் திரண்டதையெல்லாம் வந்து நோட்ஸ் போட்டு அனுப்பின உடனே அந்த நேரத்தில் பர்டிகுலராக எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் எங்களுடைய பழைய கட்சியை நிராகரிச்சுட்டு நமக்கு அடைப்பு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் உண்மையிலேயே அந்த நேரத்தில் திமுக போகிறதுனால நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் உண்மை. ஆனால் மக்கள் நல கூட்டணியில் நான் செயல்பட்டு அதில் தான் இந்த முரண்பாடுகளுக்கு அது ஒரு காரணம். மக்கள் நல கூட்டணியில் நான் அந்த இடத்த பயணித்ததே எங்களுடைய பழைய கட்சியில் உள்ள தலைவர்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஒரு மாற்று அரசியலுங்கிற அடிப்படையில் போனோம், அவங்களோட ஒப்புதலோட தான் நம்ம போனோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம வந்து புதிய கட்சி ஆரம்பித்தோன்னா ஒரு வெற்றி நமக்கு உடனே தேவை. மக்கள் நல கூட்டணியில் போனால் வெற்றி கிடைக்காது, நமக்கு தெரியும். வாக்குகளை பிரிக்க முடியும், நம்முடைய பலத்தை காமிக்க முடியும், மாற்று அரசியலான களத்தை வந்து கொஞ்சம் மெருகூட்ட முடியும். ஆனால் புதிதாக ஒரு நெருக்கடியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நமக்கு உடனடி வெற்றி தேவை. ஏன்னா அந்த வெற்றியில் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணிக்க முடியும், இதான அரசியல். அப்போ நம்ம திமுக போகிறது தான் பெஸ்ட்டுன்னு பேசிக்கும்போது இங்கேருந்து வந்து அடைப்ப நைட்டு வருது, காலையில் எடுத்து நாங்கள் போயிட்டோம், எதிர்பார்க்கவே இல்லை. போன உடனே வந்து நல்லா உற்சாகமாக வரவேற்று நாங்கள் ஒரு 3 சீட்டை எதிர்பார்த்தோம். அந்த இடத்துல 2 சீட்டு எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, வேலூரும் இது கொடுத்தாங்க. அப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜெயிக்கிறதுக்கு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த சமயத்தில் செலவுகளுக்குலாம் பணம் கொடுப்பாங்கல்ல, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளால் அந்தளவுக்கு பணம் வசூல் பண்ணி செய்ய முடியாதுல்ல, ஒரு கொஞ்சம் வசூல் பண்ணி செய்ய முடியும், நம்மளால் அவ்வளோதான முடியும். அப்போ அவங்க அந்த பணத்தை தரும்போது கூட நாங்கள் என்ன தகவல் சொல்லிட்டோம்னா, அப்போது போயஸ் தோட்டத்துக்கு, அதாவது அந்த பணத்தை எங்கிட்ட தர வேண்டாம், நாங்கள் வாங்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு செலவு பண்ணவும் தெரியாது, நீங்கள் உங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளத்தை கொடுத்துருங்க, நாங்களும் எங்களுடைய செலவுகளுக்கு நடைமுறை செலவுகளுக்கு எங்கள் கட்சி நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு பணம் வேணாங்க. அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். அப்போ அவங்களுக்கு பணத்தாசை இல்லை, செலவுகளுக்கு தான் அவங்க எதிர்பார்க்காங்க, அது நம்மகிட்டே கொடுத்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு அது ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் சட்டசபையில் நம்முடைய பேச்சுகளெல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பூரிப்புங்க. நீங்கள் அந்த பழைய ஜேஆர்டிவியில் சில காணொலி தான் போய் பாருங்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்கள பற்றி, அவங்க ஒரு ரொம்ப துணிச்சலான கேரக்டர், ரொம்ப ரிசர்வ் கேரக்டர், ரொம்ப ஒரு பிடிமான மாதிரி இந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்கன்னு தான் சொன்னீங்கல்ல. ஆனால் நான் பேசும்போதெல்லாம் மேஜையை தட்டுவான், ரொம்ப ரேர் இந்த காட்சிகள்லாம். நான் பேசும்போது மேஜையை தட்டி
அவங்க உற்சாகப்படுத்தினதை பலமுறை அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும். இந்த காணொலியில் இருக்கா இல்லையான்னு தெரியல, சபையில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் வந்து பேரறிவாளனுடைய விடுதலை சம்பந்தமாக, அப்புறம் சிறைவாசிகளுடைய விடுதலை சம்பந்தமாக, அப்புறம் இந்த பக்ரீத்தில் வந்து அந்த ஒட்டக குர்பானி கொடுப்பதில் ஒரு சின்ன ஒரு இடையூறு, இந்த 2-3 விஷயத்தை பேசுகிறதுக்கான இருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் அவங்க உண்மையிலேயே உடல் நலம் குன்றி இருந்த செய்தி எங்கள் யாருக்குமே தெரியாது. அது ரொம்ப மர்மமாக தான் வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அன்றைக்கி அவைக்கு வந்துட்டு ஒரு 12-12:30 மணி இருக்கும். உடனே கிளம்பிட்டாங்க. ஆஹா, இப்போ நம்ம மிஸ் பண்ணோம்னா அவங்கள சந்திக்கிற சிரமமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னால், உடனே எழுந்து அவை என்னுடைய இடத்துலேருந்து அந்த சபையுடைய லாபியை சுற்றிக்கிட்டு அவங்க வெளியாகிற இடத்துல ஓடுறேன். ஓடனோன்னா அப்போ நம்ம ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்கார்ல, அவர் போட்ட இன்னும் சில அதிகாரி இருந்தாங்க. இன்னும் வேறு யார் இருந்தாங்கன்னு முசார ஞாபகம் இல்லை தோழர். உடனே சொல்கிறாங்க, நீங்கள் அம்மாவுக்கு முன்னாடி வர இடத்துல போய் நின்னீங்கன்னா அம்மா கோவம் வந்துடும், கோவப்பட்டுருவாங்க, நீங்கள் அப்படியே நிற்க கூடாது. நான் சொன்னேன், என்னை பற்றி அம்மாவுக்கு தெரியும், ஏதாவது ஒரு நியாயமான விஷயத்தான் வருவேன்னு தெரியும், தப்பாக நிற்க மாட்டான்னு. அதுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தவுடனே கீழே தரையை பார்த்து வந்தவன் திரும்பி பார்த்தோன்னே என்னை பார்த்துட்டு, தமையும் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக, என் கோரிக்கையெல்லாம் கேட்கல, ரொம்ப பிரமாதமாக பேசுகிறீங்க, எக்ஸலண்ட், எவ்ரி திங் கம்மிங் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்படியே இது அது அவங்க வாயிலேருந்து இவ்வளோ வெளிப்படையான பாராட்டுகளை பெறுவதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைல்ல. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போது வாங்க தமீம், என்ன விஷயம்னா, இது மாதிரி பேரறிவான விஷயம், அந்த சிறை கைதிகள், முஸ்லீம் சிறை கைதிகளோட மற்றவர்களுடைய பிரச்சனைகள், பக்ரீத் விஷயம் சொன்னா. அப்படியா, அந்த சிறை கைதி விஷயத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய பாலிசி அது இல்லை, இதனால் நீங்கள் கொடுக்குறீங்க, வார்த்தையை கவனிச்சிக்கணும், என்னுடைய பாலிசி அது இல்லை. ஏன்னா அவங்க அது மாதிரி விஷயத்தில் வந்து வேறு மாதிரியான வியூவில் தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க, அதை நான் என்னென்னு பார்க்குறேன், பரிசீலிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒட்டக குர்பானி கொடுக்குறதுல ஒரு தனியார் அமைப்பு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோமா, அப்படியா ஏன் செலவுலேயே அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி அதில் உடனே ஏற்பாடெலாம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்காத நிகழ்வு, நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம்லாம். அதே மாதிரியாக எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், இன்றைக்கி நான் அதை நினச்சி பார்க்குறேன். என்னென்னா, நான் சட்டமன்றத்தில் நாங்கள் ஜெயிச்சு அந்த 2016 ஒரு 2 அல்லது 3 மாதம் கழித்து மரியாதை நிமித்தம் போய் சந்திக்கிறோம். வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் நம்ம நேரம் கேட்டோம் உடனே, ஆனால் அப்போ தான் கொடுத்தாங்க, தலைமைச் செயலகத்திலே சந்திக்கலாமே அப்படின்ட்டாங்க. தலைமைச் செயலகத்தில் நானே எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன், நான் அந்த சமயத்தில் இருந்த நாசர் அண்ணன், செல்லச்சாமி அண்ணன், இப்படி நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் சந்திக்கிறதுக்கு போகிறோம். போனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களுடைய ரூமில் அவங்களுடைய இருக்கையில் அவங்க உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்க போகிறோம். கதவை திறந்தவொடனே எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னா, அவங்க இருக்கையிலேருந்து எழுந்து வந்து கதவை திறக்கிற அந்த இடத்துல நின்றுட்டு வணக்கம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தூக்கி போட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அன்பையும் ஒரு நேசத்தையும் அவங்க வெளிப்படுத்துவாங்க. உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பெரிய ஷாக்கு இந்த செய்தி, யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய தலைவரும் நம்ம இல்லை. எங்களுக்கு போன உடனே ஒரு மாதிரியாக ஒரு வகையான நெர்வஸ் ஆகிடுவோம்ல. ஏன்னா அவங்களுடைய வயசு என்ன, அவங்களுடைய உயரம் என்ன, அவங்களுடைய புகழ் என்ன, ஏன் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இயல்பு ஒரு நிகழ்வு வரும்ல. அப்புறம் உட்காந்து பல்வேறு விஷயங்களை பேசணும். பல விஷயங்களை அவங்க கேட்டுக்கிட்டு எல்லாமே செஞ்சு தரேன்டாங்க. ஆனால் அவங்க வந்து உடல்நலம் குன்று இறந்து போவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் அவ்வளோ விஷயத்தை செஞ்சு தரேன்டாங்க. அப்புறம் அந்த அமைச்சர்லாம் காட்டுறாங்க. அந்த அமைச்சர்லாம் அந்த சமையல் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பதறி அப்படி பம்மி எங்களுக்கு அவங்க கொடுத்த மரியாதையை அந்த அமைச்சர்லாம் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. எங்கள் அமைச்சர்லாம் நல்லா பழகிட்டீங்கல்ல? ஆமாம்மா, எல்லாம் நல்லா பழகிட்டோம்மா அப்படின்னு சொல்லி அந்த சமையல் சொல்கிறோம். அப்போ வேடிக்கை ஒன்று பேசுகிறாங்க, இல்லை இறுக்கமாகவே இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படிலாம் இல்லைங்கிறது உதாரணம். அதுக்கு முன்பாக நாகப்பட்டினம் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ ஜெயபாலுங்கிறவங்க மீனவளத்துறை அமைச்சராக இருந்தார். ஆமாம். அப்போ நிறைய அந்த தொகுதிக்கு ஜெயலலிதா அம்மா வந்து செஞ்சுருக்கிறாங்க அவர் மூலமாக. அவங்க சொன்னாங்க, நான் அந்த தொகுதியில் இவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி வச்சுருக்கேன், நீங்கள் ஜாலியாக ஈஸியாக போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னாங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி அவங்க ஜோவியெல்லாம் பேசுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அது அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல. உடனே உங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள் தாம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன மனநிறைவு. இப்படிப்பட்ட ஒரே இடம் நடந்தது, யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு அமைச்சர் கூட சொல்கிறாரு, இப்படி உட்கார்ந்த இருக்கையிலிருந்து எழுந்து வந்து வாசலில் நின்று வரவேற்றது ஒரு சிலரை தான். வீரமணி ஐயா சொன்னாங்க, அப்துல் சமத் இருக்கார்ல, முஸ்லீம் லீக் தலைவர், பழைய இந்திய தேசிய லீக் தலைவர் அப்துல் லத்தீஃப் பாய் இருக்கார்ல, அவர் மூப்பானார். இப்படி ஒரு 3-4 பேரை சொன்னார். வேறு யாரை சொன்னாலும் ஞாபகம் இல்லை. இது மாதிரியான தலைவர்லாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்படி அம்மாவோட மனசில் இப்படி இடம் பிடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கு தெரியலைங்க, பட் எங்களுடைய நடவடிக்கையில் அவங்க வெளிப்படையாக நாங்கள் பார்த்தோம். உதாரணத்துக்கு பணத்தை கொடுக்கும்போது கூட எங்கள்கிட்ட வேணாம், நீங்களே செலவு பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னோம்ல. ஏற்கனவே அவங்க நம்ம 2011 போட்டியிடும்போது கூட
செலவு பண்ண தொகையை வாங்கினுன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எங்கள் கட்சி தான் செலவு பண்ணின்னு சொன்னோம்னா இதெல்லாம் அவங்க மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். என்னென்னு தெரியலன்னு எதுக்காக சொன்னால் இவ்வளவு பெரிய புரிதலும் நெருக்கமும் ஜெயலலிதா அம்மாவோட எங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் பர்சனலாக சில சமயத்தில் நாங்கள் வருந்துவது உண்டு. இன்றைய இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் எப்படிலாம் இருந்திருந்திருக்கும் என்று நான் எங்களுக்குள்ள நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வோம். அப்படிப்பட்ட நேசமான நெருக்கம் எங்களுக்கு இருந்தது. எங்கள் மீது ஒரு புரிதலை காட்டினாங்க. இன்னும் சொன்னால் நான் எங்கள் கட்சி நல்லா வளரணும்னு விரும்பினாங்க. இது எதிர்கால அதிமுக அரசியலுக்கு உதவியாக இருக்கும்லாம் வந்து நினச்சாங்க. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த சமூக நீதி தத்துவங்களில், பெரியாருடைய விஷயங்களில் பல்வேறு புரிதல்கள் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக ஏற்பட்டு இருந்த காலகட்டம். துரதிர்ஷ்டவசமாக அவங்க இறந்தது வந்து தமிழ்நாட்டுக்கு இழப்பு, எங்களுடைய கட்சிக்கும் ஒரு இழப்பு தான். அந்த வருத்தம் எங்களுக்கு இப்பவும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த இறப்பும் அதுக்கப்புறமான அதிமுகவினுடைய நிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வேதனை. ரொம்ப அதாவது ஒரு சிங்கம் குடிகொண்டிருந்த ஒரு கோட்டையில் அந்த இடத்தை நிரப்ப முடியாத நிலையில் அந்த கோட்டை தவிக்குதுங்கிறத உணர முடியுது. மோடியா லேடியான்னு ஒரு கேள்வி கேட்டாங்களே, யாராலையும் கேட்க முடியுமா? கேளுங்களேன். நீங்கள் யாராவது கேட்க முடியுமாங்கிற அந்த கேள்வி கேட்ட ஒரே பெண்மணி அவங்க தான். அவங்களால மட்டும்தான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த கட்சி பல துண்டுகளாக சிதறதை பார்க்கும்போது, பல பேர் அதுலேருந்து கும்பல் கும்பலாக வெளியாகிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்களால எந்த அளவுக்கு பயனடைஞ்சவங்க, எந்த அளவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவங்க, எந்த அளவுக்கு அரசியல் வாழ்வு பெற்றவங்க, அந்த நன்றிக்காக அந்த கட்சியில் இருந்திருக்கலாமே அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த கட்சியில் போது இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக மறப்போம் மன்னிப்போன்னு எல்லாரையும் அரவணைச்சிருந்துருக்கணும். சசிகலா அம்மையாரை, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அண்ணன், அப்படி இருந்ததுன்னா அந்த கட்சி நல்லா இருந்துருக்குமேங்கிறதா நம்முடைய விருப்பம். இன்றைக்கி அது பலகீனமடைய நமக்குலாம் வருத்தமாக இருக்குது. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு திமுக அதிமுக சமநிலையில் இருக்கணும்னு நாங்களாம் விரும்புகிறோம். தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு 31 வருஷம் ஆண்ட கட்சி அதிமுக. தமிழ்நாட்டு கல்வி மேம்பாடு, சுகாதார மேம்பாடு, உள்கட்டமைப்பு வசதி, இந்த இதில் திமுக அதிமுக போட்டி போட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமநிலை தமிழ்நாடு முன்னேறி இருக்கும்போது அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சி, அதாவது திமுக அளவுக்கு வலிமையாக கொள்கையிலே அது அதிமுக பேசாது, ஆனால் அதை சார்ந்து போகும், அதுக்கு எதிராக போகாது. இதுதான உண்மை. அந்த கட்சி பலகீனமடைகிறது நமக்கு வந்து சங்கடமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அந்த கட்சியில் பயணித்த பல அமைச்சர்கள் இன்றைக்கி பாருங்கள் டிவிக்கு இறப்பி சேர்றாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர்கள், ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த அந்த கட்சியில் இருந்தவங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து போய் சேர்ந்தா கூட அது ஒரு மரியாதையும் கண்ணியமாகவும் இருக்கும். ஆனால் பாருங்கள், சோறு வாசலில் நிற்கிறாங்க, கேட்டை திறந்த உடனே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு க்யூரை முண்டி அடிப்பாங்க தெரியுமா? மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் கவுண்டமணியும் ஒரு டிக்கெட்டை தியேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு எப்படி தான் கஷ்டப்படுவாங்க. ஆமாம், அதே மாதிரி தோரனோட முண்டி அடிச்சுட்டு இவங்கெல்லாம் போகிறத பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு சொன்னாங்க சார். அவங்க புது எம்ஜிஆர் ஏங்க, ஒரு எம்ஜிஆர் போடாத எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆர் தான். அதான் அவர் வடிவில் பார்க்குறாங்க, அதனால தான் முடியறாங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து எந்த நிலையிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை அரவணைத்து அமர வைத்து சாப்பிடுவார். கட்சியில் அவரே சால்வை போட்டு காடு கொடுத்து கொண்டாடுவார். இதுதானே எம்ஜிஆருடைய அரசியல் நம்ம பார்த்துருக்குறோம். ஜெயலலிதா அம்மா கூட அப்படி தான். எந்த நிலையில் சாதாரண 100 கட்சியிலேருந்து வந்தால் கூட மேடையில் அவங்க காடு கொடுத்து சேர்ப்பாங்க. ஆனால் இப்போ அங்கே நடக்குதா? கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு சார். புரியல, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு சார். என்ன நீங்கள் சப்பை கட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்னா, அதாவது ஒரு எம்ஜிஆர் தான், அதனால தான் அவரை மக்கள் திலகங்கிறாங்க. அந்த இடத்த வந்து என்டிஆராலே அவர் காலகட்டத்தில் ஆந்திராவில் நிரப்ப முடியலையே.